என் அன்பு குழந்தையே, எல்லோருடனும் கருணை மற்றும் இயற்கை குணத்துடன் செயல்படுங்கள். ஆனால் அதற்கு எல்லை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். பழைய உறவுகளை, சம்பந்தங்களை பின்னால் விட்டுவிட்டால் பரவாயில்லை. ஆனால் அவர்களை பற்றி கசப்பான வார்த்தைகளோ, தவறான எண்ணங்களோ, இல்லை மனசில் ஏதான ஒரு பேச்சோ பேசக்கூடாது. அதற்கு பதிலாக அவர்களுக்கு உங்கள் அன்பை, சமாதானம் மற்றும் இரக்கத்தை அனுப்பி வையுங்கள். மோதல் எப்போவுமே எழும்பும், பின்னர் மனதில் குழப்பத்தையும் உண்டாக்கும். அதனால் மனதை ஆதிக்கம் செலுத்த விடாதீர்கள். அதற்கு பதிலாக மனதை கட்டுப்பாட்டில் வைக்க முயற்சியுங்கள். மேலும் புது எண்ணங்களை உருவாக்குங்கள். நீங்கள் வெகு நாட்களாக கேட்க காத்திருந்த நல்ல செய்தி வெகு சீக்கிரத்தில் கேட்பீர்கள். நான் எப்போதும் என் குழந்தைகளை நேசிக்கிறேன். மேலும் எப்போதும் உங்களுடன் தான் இருக்கிறேன். மகிழ்ச்சியுடன் இருங்கள். என் ஆசீர்வாதம் எப்போதும் உங்களுடன் இருக்கு.